நான் உங்க நாகராஜ். அடுத்தவங்களோட பிரச்சனைகளை சாமியார்கள் தான் ஏத்துக்கிட்டு தீர்த்து வைக்கிறாங்கன்னு இதுவரை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு அதை கண்கூடா நான் பார்த்து ஷாக் ஆயிட்டேன். ஆயிரக்கணக்கானவங்களுக்கு தன்னோட கையால தொட்டு ட்ரீட்மெண்ட் செஞ்சு நோய்களை குணப்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு சாமியார் கடைசியில அவரே கை கால் அசைக்க முடியாம ஸ்டக் ஆகி பாதிக்கப்பட்டாரு. அத லைவா நான் பார்த்தேன். சாய் பாபா சொல்லு. ட்ரீட்மெண்ட் கொடுத்தவரே நோயால் பாதிப்புக்கு ஆளான பயங்கரம். ஒரு சாமியாருக்கு நடந்த ஷாக்கிங் வீடியோ. இன்னைக்கும் பல கனவுகள் பாபா எனக்கு காட்டி கொடுக்காரு. சாய் பாபா கொடுத்தது வரமா சாபமா? வழக்கமா காடு மலை வெவ்வேறு ஊர்கள்னு இடைவிடாம பயணிச்சுக்கிட்டே இருக்கிறன்னா இன்னைக்கு தொலைதூர பயணம் எங்கேயும் போகல. சென்னையில தான் இன்னைக்கு ஒரு சாமியாரை மீட் பண்ண போறேன். சென்னை போரூர் வடபழனி பகுதிகளில் இருக்கிற சீரடி சாய்பாபா கோயிலுக்கு மகாராஷ்டிராவில் இருந்து ஒரு சாமியார் வரப்போறதா எனக்கு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நான் அவரை தான் சந்திக்கவிருக்கேன். அந்த சாமியாரோட வருகைக்காக வடபழனிலையும் போரூர்லையும் பிரம்மாண்டமான வரவேற்பு ஏற்பாடுகளை செஞ்சிருந்தாங்க. இவர்தான் நான் சந்திக்க வந்த சாமியார். இவரோட பேரு சுப்பிரமணியன் சாமி. வட மாநிலத்தில் இருந்து வந்திருக்கிற ஒரு தமிழ் சாமியாரை சந்திக்க ஏராளமான மக்கள் கூட்டம் வந்திருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. சுப்பிரமணியன் சாமியை பார்த்ததும் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க பெண்கள் எல்லாம் ஓடி வரத பார்க்கவே சிலிர்ப்பா இருந்தது. குழந்தைகளை கூட இந்த சாமியாரோட காலில் கொண்டு வந்து போட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க. பெரும்பாலும் இவர் யாரையுமே தன்னோட கால்களை தொட அனுமதிக்கிறது இல்ல. கோயிலுக்குள்ள வந்ததுமே சாய்பாபா முன்னால நின்னு உருக்கமா பாட தொடங்கிட்டாரு சாமி. இதுக்கு அடுத்து இங்க வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் செய்ய போறாரு. அதை பார்க்கத்தான் நான் இப்ப வந்து காத்திருக்கேன். சாமியாரோட வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. வீல் சேர்ல ஒரு பெண்ணை அழைச்சிட்டு வந்தாங்க. இவங்களுக்கு கடந்த 6 மாசத்துக்கு முன்னால நடந்த ஒரு விபத்துல கால்கள் நடக்க முடியாம முற்றிலுமா செயலிழந்து போயிருக்கு. அவங்களோட அசைக்கவே முடியாத கால்களை மெல்ல தூக்கும்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க தொடங்கினாரு சாமி. கால்களை அசைக்கவே முடியாம வீல் சேர்ல இருந்தவங்க அவர் சொல்ல சொல்ல அவரோட உத்தரவுக்கு கட்டுப்பட்டு கால்களை அசைக்க தொடங்கினாங்க. அதை விட்டுட்டு 2 காலை மாறி மாறி இந்த காட்சி பார்த்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு புது நம்பிக்கையை கொடுத்தது. இப்ப வீல் சேர்ல இருந்த பெண்ணோட கால்களுக்கு சக்தி கொடுத்தாச்சு. சில பயிற்சிகளை இவங்க தொடர்ந்து செஞ்சா கூடிய சீக்கிரத்துல இவங்களால எழுந்து நடக்க முடியும்னு நம்பிக்கையை கொடுத்தாரு சுப்பிரமணியன் சாமி. சக்தி இல்லாத காலுக்கு சக்தி கொடுத்தாச்சு. நீட்டா நீங்க உங்க கையில இருக்கு. பாக்கி நான் செய்ய வேண்டிய செய்து கொடுத்தாச்சு. பாபா சொன்னதை செஞ்சு கொடுத்தாச்சு. நீங்க எக்ஸசைஸ் பண்ணி இதையெல்லாம் பார்த்த எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இன்னைக்கு எல்லாரும் கோயிலுக்கு சாமி கும்பிட வரல. இப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கத்தான் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. இவர் இப்படி பலரையும் தொட்டு நோய்களை குணமாக்குறது பலருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நோயால பாதிக்கப்பட்டவங்களை பலர் இங்க அழைச்சிட்டு வந்திருக்காங்க. ஏராளமான கூட்டம் இருந்தும் ஒவ்வொருத்தரையும் ரொம்பவே பொறுமையோட விசாரிச்சு கவனிக்கிறாரு சுப்பிரமணியன் சாமி.
இந்த ட்ரீட்மெண்ட் செஷன்ல பலவிதமான முறையில இவர் வரவங்களோட பிரச்சனைகளை சரி பண்றாரு. அப்படித்தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ஒருத்தரை சாமியாரும் அங்க இருந்தவங்களும் சேர்ந்து படுக்க வச்சாங்க. அவரோட நெத்தியில தன்னோட கைய வச்சு என்னவோ உச்சரிச்சாரு சாமி. அடுத்து படுக்க வச்சிருந்தவரை தட்டி எழுப்பி விட்டாரு. அவரும் வெகு உற்சாகமா எழுந்தாரு. இனி உனக்கு பிரச்சனை இல்ல போன்னு சொல்லி பிரசாதம் கொடுத்து அனுப்புனாரு. இவங்க தமிழ் அரசி தன்னோட பையனை கூட்டிட்டு வந்திருந்தாங்க. பையனோட வயித்துல 2 கையையும் கொஞ்ச நேரம் வச்சு பிடிச்சுக்கிட்டாரு சாமியார். என்ன சொல்ல போறாரோன்னு எல்லாரும் படபடப்போட காத்திருந்தாங்க. அடுத்து சாமி பேச ஆரம்பிச்சாரு. ஒரு கிட்னி வந்து சின்னது, அதனால ஃபங்க்ஷன் சரியாக போக மாட்டேங்குது. ஒரு கிட்னி வந்து கொஞ்சம் பெருசு, அது ஓவர் ஃபங்க்ஷன் கொடுக்குது. இன்னொரு கிட்னி வந்து சின்னது, ஃபங்க்ஷன் கொடுக்குது. அதனால் இடக்கடிக்கு யூரின் ப்ராப்ளம் ஆகிடும். வயர் வந்து ஊதும், சட்டுன்னு கனியும் திருப்பி ஊதும். அதனால் கொஞ்ச நாளில் இந்த கிட்னிக்கு சக்தி வந்துடும். வந்தாச்சுன்னா அது கிளியர் ஆகிடும். இந்த சிறுவனுக்கு ஒரு கிட்னி வழக்கமான அளவை விட சின்னதா இருக்கு. அதனால இந்த சிறுவனோட வயிறு உப்பி இருக்கு. கொஞ்ச நாள்ல இது நார்மல் ஆயிடும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாரு சுப்பிரமணியன் சாமி. நான் தமிழரசி கிட்ட பேசினேன். சாமியார் சொன்ன மாதிரியே தமிழரசியோட மகனுக்கு கிட்னி சின்னதுதான்னு மெடிக்கலாவும் செக் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டதா இவங்க சொன்னாங்க. அத தன்னோட கையை வச்சே கண்டுபிடிச்சு சொல்லி இருக்காரு சுப்பிரமணியன் சாமி. ஸோ என் குழந்தைக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு ஒரு நெப்ராட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கிட்னி இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது. பாப்பா கண்ணு வீங்கிரும், வயிறு வீங்கிரும், நடக்க முடியாது, கொஞ்சம் லேசியாக இருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க. தமிழரசி இப்ப பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டாங்க. இந்த சுப்பிரமணியன் சாமிய பாபாவாவே இவங்க நம்புறாங்க. தன்னோட பையனுக்கு சரியாயிடும்னு இப்ப இவங்களுக்கு ஒரு புது நம்பிக்கை வந்திருக்கு. இதே பாபா கிட்ட வந்து இன்னொரு ஆசீர்வாதம் என் சுவாமிஜி கிட்ட வாங்கும்போது அவர் சொல்லுவார், நான் வந்தேன், என் பிள்ளை நல்லா ஆயிடுச்சு, பாபாவுக்கு அவங்க தேங்க்ஸ் சொல்லுவாங்க அப்படின்ற நம்பிக்கை ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஆனால் இன்றைக்கி எனக்கு இந்த கிடைச்ச கிஃப்ட் வந்து என் லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன். நான் ரொம்ப பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இங்க வரவங்களுக்கெல்லாம் வெறுமனே கையால தொட்டே அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்றாரு சுப்பிரமணியன் சாமி. அதனால தான் இவரை தேடி இவ்வளோ பேர் வந்தபடியே இருக்காங்க. சுப்பிரமணியன் சாமி இந்த ட்ரீட்மெண்ட்டை செஞ்சுக்கிட்டே வந்திருக்கிறவங்களுக்கு நடுவுல தனக்கு கிடைச்சிருக்கிற சில ஆச்சரியமான சக்திகளை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்போ ஹடயோகத்துல சிலர் செய்யக்கூடிய ஒரு பிரமிப்பான விஷயத்த கூட்டத்துக்கு ஒரு டெமோ செஞ்சு காட்டினாரு. மூக்கையும் வாயையும் கையால டைட்டா மூடிக்கிட்டு காத்த தன்னோட காது வழியா வெளியிட அது மைக்கு வழியா ஒரு விசில் சத்தம் மாதிரி வெளியாச்சு. இப்படி சாதாரணமா செஞ்சா காது ஜவ்வு கிழிஞ்சிரும். ஆனா யோக பயிற்சியில இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சாத்தியம். சுப்பிரமணியன் சாமி கிட்ட இப்படி பல ஆச்சரியங்கள் இருக்கு. ட்ரீமில் வந்து பாபா சொன்னார், நீ இங்கே இருக்காத, உன்னை சம்சாரத்தில் மாட்டி விட்டுருவா, உன் கையால் நிறைய காரியங்கள் நடக்க வேண்டியிருக்கு, நீ சிறுடிக்கு வந்துடு, சிறுடிக்கு வந்துடு, சிறுடிக்கு வந்துடுன்னார். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் சீரடியில இருந்து சென்னைக்கு வந்திருக்கிற ஒரு சாமியார் கையால தொட்டு நோய்களை தீர்க்கிற ஒரு ஆச்சரியமான நிகழ்வுகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பெரும்பாலும் மன வளர்ச்சி குன்றினவங்களும் தீவிரமா உடல் நலம் பாதிக்கப்பட்டவங்களும் தான் இவரை தேடி வராங்க. என்ன பிரச்சனையோட வந்தாலும் அதையெல்லாம் இவர் துணிச்சலோடவே எதிர்கொள்றாரு. இப்படி நான் பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்துல தான் ஒரு சிறுவனை இங்க அழைச்சிட்டு வந்தாங்க. இந்த சிறுவனால நடக்க முடியாதான். இவரை நடக்க வைக்கணுங்கிற எதிர்பார்ப்போட இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த சிறுவன் வந்ததுமே இவர் தனக்கு பின்னால திரும்பி சாய்பாபா சிலைய பார்த்து ஏதோ பேசினாரு. பிரச்சனையோட வரவங்களுக்காக இவர் சாய்பாபா கிட்ட பேசி அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் செய்யணும்னு கேட்பாராம்.
பாபா சொல்றபடி இவரும் வரவங்களுக்கு ஆலோசனைகளை சொல்றாராம். இந்த சிறுவனுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா தன்னை செய்ய சொன்னதா பாபா உத்தரவு வந்திருக்குன்னு சொன்னாரு சாமி. பாபா என்ன சொல்கிறாருன்னா, அது காம்ப்ளிகேட்டட் கேஸு, அதனால நீ ட்ரை பண்ணுங்கிறார். அந்த சிறுவனோட தலையில தன்னோட 2 கைகளையும் வச்சு பிடிச்சபடி கொஞ்ச நேரம் இருந்தாரு. அடுத்து அந்த சிறுவனோட கால்களை உருவி விட்டாரு. இதெல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்தாரு சுப்பிரமணியன் சாமி. அல்லாத பாபாவோட அருளால கொஞ்சம் கொஞ்சமாக சதை வளர்ந்துட்டு வைங்க, நீண்டு போயிடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ண, மாலிஷ் கொடுத்துட்டு இருக்கணும். மாலிஷ் கொடுக்க 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 அந்த சதை நீண்டு வந்தாச்சுனாக்கா அந்த கால் நிறைய. சிறுவனுக்கு தொடர்ந்து சில பயிற்சிகளை கொடுத்தா அவர் நடக்க தொடங்கிடுவாருன்னு நம்பிக்கையா சில வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வாதம் செஞ்சாரு சுப்பிரமணியன் சாமி. இதுல நான் ஆச்சரியமா பாக்குறது என்னன்னா, ஒரே நாள்ல பிரச்சனைகளோட வரவங்க வாழ்க்கையையே புரட்டி போட்டுடுவேன்னு இவர் எதையும் செய்யறதில்ல. சுப்பிரமணியன் சாமிக்கு இப்படி ஒரு அமானுஷ சக்தி எப்படி கிடைச்சது? நான் அவர்கிட்ட பேச தொடங்கினேன். நாகர்கோவில் தான் இவரோட பூர்வீகம். டிப்ளமோ முடிச்சுட்டு வேலை தேடி மும்பைக்கு போயிருக்காரு. இளைஞரான இவருக்கு சவுதியில வேலை கிடைச்சிருக்கு. 4 வருஷம் அங்க இருந்திருக்காரு. அப்பதான் திடீர்னு ஒரு நாள் ராத்திரி கனவுல சீரடிக்கு வரும்படி ஒரு அசரீரி கேட்டிருக்கு. சவுதி அரேபியாவில் ஒரு அமெரிக்கன் கம்பெனி அராம்கோ கம்பெனியில் எனக்கு வந்து ஜூனியர் இன்ஜினியர் செலெக்ஷன் கிடச்சி நான் போனேன். ஆனந்தமாக அந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சட்டுன்னு எனக்கு ஒரு ட்ரீம். ஏசி ரூமுக்குள்ளே டிராஃப்டிங் வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது அதே ரூமில் தான் நான் தூங்குறதும். என்ன ட்ரீம்னா, நான் ஒரு சன்னியாசி ஆகி மக்களுக்கெல்லாம் தொண்டு பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படி ரொம்ப கஷ்டப்படுறேன். பாபாவின் அருளால் அதெல்லாம் மாறுது. உடனே நான் சட்டுன்னு நெட்டி ஏந்திருந்தேன். ஏந்திரும்போது தெரிஞ்சது, என்னடா இது, நான் இதுக்குள்ளே தானே இருக்கேன். எப்போ சிறுடிக்கு போனேன், எப்போ இது பண்ணினேன்னு ஒரு கனவு வந்து மறைஞ்சு விட்டது. இதனால வேலையில கவனம் செலுத்த முடியாம ஊர் திரும்பி இருக்காரு சுப்பிரமணி. அங்கேயும் இவருக்கு சீரடிக்கு வரும்படி அசரீரி கேட்டிருக்கு. தொடர்ந்து அசரீரி கேட்டதால ஒரு கட்டத்துல சீரடிக்கு புறப்பட்டு போயிருக்காரு சுப்பிரமணி. நான் திருப்பி ஊருக்கே வந்துட்டேன். ஊருக்கு வந்தில் அப்பா அம்மெல்லாம் பார்த்து, இவருக்கு ஏதோ பித்து மாதிரி பிடிச்சிருச்சு, இவனுக்கு மேரேஜ் பண்ண எல்லாம் சரியாகும், பொண்ணெல்லாம் பார்க்க தொடங்கிட்டாங்க. அன்னைக்கு ட்ரீமில் வந்து பாபா சொன்னார், நீ இங்கே இருக்காத, உன்னை சம்சாரத்தில் மாட்டி விட்டுருவா, உன் கையால் நிறைய காரியங்கள் நடக்க வேண்டியிருக்கு, நீ சிறுடிக்கு வந்துடு, சிறுடிக்கு வந்துடு, சிறுடிக்கு வந்துடுன்னார். அப்ப வழியிலேயே அவரோட பொருட்கள் எல்லாம் திருடு போயிருக்கு. என்ன செய்யறதுன்னு புரியாம மும்பையில இருந்து நடந்தே சீரடிக்கு போயிருக்காரு. பாம்பேயில் வந்த இடத்துல என் கையில் இருந்த பொருள்களெல்லாம் போயிடுச்சு. என் பெட்டி கிட்டியெல்லாம் அவனை தூக்கிட்டு போயிட்டான். கையில் ஒன்றும் இல்லை. அப்படியே அங்கேருந்து ஒரே நினப்பு, சீரடி நினப்பு. மழைக்காலம், நடந்து பாபா சீரடிக்கு வந்தேன். அந்த அவஸ்தைகள் இவரை ஒரு பிச்சைக்காரனை போல மாத்தி இருக்கு. இந்த தோற்றத்தோட சீரடிக்கு போனவரை கோயிலுக்குள்ள நுழைய விடாம அங்க இருந்தவங்க தடுத்திருக்காங்க. ஆனாலும் எப்படியோ உள்ள போய் பாபாவை வழிபட்டிருக்காரு சுப்பிரமணியன். மழை பெஞ்சு என்னோட அந்த செருப்பெல்லாம் அத்து போய் மேலெல்லாம் தொளி அடித்து ஒரு பைத்தியக்காரன மாதிரி ஆகி அந்த இடக்கு வந்து சேர்ந்தோட என்னை யாரும் உள்ளே விடலை. அப்போது கரண்ட் போயிடுச்சு. கரண்ட்டு போச்சுன்னு ஒரு கதவை திறந்தாங்க. நான் சக்குன்னு உள்ளே பூந்து விட்டேன். பாபா முன்ன போய் நின்றுட்டு லைட் வந்துடுச்சு. அப்போ வாட்ச்மேன் எல்லாம் திருப்பி என்னை பிடிச்சி வெளியில் அனுப்ப பார்த்தாங்க. மற்ற மக்கள் இருந்துட்டு போட்டு அவரை உதிரிக்க வேண்டாம், ஆர்த்தி தொடங்க போகிறதுன்னாங்க. அப்படின்னு நின்றுட்டு பாபாட்ட கேட்டேன், எல்லாரும் பூவும் பழம் தட்டெல்லாம் கொண்டு வந்திருக்கா, நான் ஒன்றும் இல்லாத வெறும் கையோடு வந்திருக்கேன், ஆனால் என் ஹிருதய கமலத்தை உனக்கு கொண்டு வந்திருக்கேன், அதை ஏற்றுக்கிறத ஏற்றுக்கோ, இல்லைன்னா என்னை விரட்டி விட்டுரு. என்ன ஒரு பிச்சைக்காரனை போல
சீரடியில வாழ்ந்து வந்த நிலையில தான் ஒரு நாள் அந்த அதிசயம் நடந்திருக்கு. தூங்கிட்டு இருந்த நேரத்துல இவர் மேல ஒரு கோணிப்பை வந்து விழுந்திருக்கு. அதை தனக்கு பாபாவே வந்து போத்திட்டு போனதை பார்த்திருக்காரு சுப்பிரமணியன். அதுல இருந்து தனக்கு ஒரு சக்தி கிடைச்சிட்டதா இவர் நம்புறாரு. ஒரு அமாவாசை நாள், இப்போ நான் கையில் கொண்டு வரல அந்த சாக்கு, உடம்பு முடியாமல் படுத்து கிடக்கிறேன். அப்போ என் மேலே அந்த சாக்கை கொண்டு வந்து ராத்திரி 2:30 மணி யாரோ போட்டுட்டு நடந்து போயின்னு இருக்காங்க. பார்க்கும்போது பின்னாடி பாபா போயின்னு இருக்கார். அந்த சாக்கை மேலே விழுந்ததுமே, இன்றைக்கி வச்சிருக்கே எல்லோரும் பார்த்துருப்பாங்க அந்த சாக்கை. இந்த தடவை கொண்டு வரல, ஏன்னா அதெல்லாம் பிச்சு பிச்சு எடுத்துட்டாங்க மக்களெல்லாம் நிறைய. அந்த கோணிப்பைய மாட்டிக்கிட்டு தான் இன்னைக்கும் பிரச்சனைகளோட வரவங்களுக்கு தீர்வு சொல்ல ஆரம்பிக்கிறாரு சுப்பிரமணியன் சாமி. அந்த கோணிப்பைய இவர் மாட்டிக்கிட்டா இவர் சொல்றதெல்லாம் பழிக்கிறதாகவும் பாபாவோட குரல் இவருக்கு கேட்கறதாகவும் சொல்றாரு சுப்பிரமணியன் சாமி. இந்த கோணிப்பை கிடைச்சதும் சீரடியை விட்டு வெளியேறி பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல ஒரு சின்ன ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்பதான் முதலா இவர் சொன்னது அப்படியே நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை எனக்கு விவரிச்சாரு சுப்பிரமணியன் சாமி. அந்தர்சூல் என்னும் இடம், அந்த இடத்துல ஒரு மலையாளி ஹோட்டல் நடத்திட்டு இருக்கார். எனக்கு என்னெல்லாமோ புத்திகளெல்லாம் வந்துன்னு இருக்குது. அப்படி கூச்சன், ஐயா 3 லக்ஸுரி பஸ் வரப்போகிறது, இங்கே எல்லாருக்கும் சாப்பாடு பண்ணி வை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இங்கெல்லாம் வண்டி எப்போவாவது மாதத்துக்கு ஒருக்கா போனால் தான் போகும், இங்கே லாரிகள் தான் வந்து போயின்னு இருக்கும், இந்த லக்ஸுரி பஸ்ஸெல்லாம் எப்படி வரும்னு தெரியலையான்னார். அப்படி குடிகாரர் ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்ன, இவர் பார்த்தா ஏதோ ஒரு சக்தியாக தெரியுது அண்ணா, நீ ஒரு காரியம் செய், அவர் சொன்ன மாதிரி பொருள்களெல்லாம் வாங்கி வை, இல்லாட்டா அப்படி தானே இருக்க போகுது அப்படின்னார். அதே மாதிரி அவர் இந்த பொருள்களெல்லாம் வாங்கி வச்சுருந்தார். 3 மணி ஆறுன்னு ஆந்திரா பிரதேசிலேருந்து 3 லக்ஸுரி வந்துடுச்சு. அந்த இடத்துல அந்த ஹோட்டல் முன்ன வந்து நின்றுச்சு. அங்கே நின்ற இடத்துல எல்லா மக்களும் இறங்கி வந்தாங்க. இவர் உடனே சுறுசுறுப்பாக ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தையும் பண்ணார், எல்லாருக்கும் சாப்பிட கொடுத்தாரு. அதே சம்பவத்துல நடக்க முடியாத ஒருத்தரை இவர் சரி பண்ணின அதிசயமும் நடந்திருக்கு. இதுதான் கோணிப்பை மூலமா தனக்கு சக்தி கிடைச்சு நடத்திய முதல் ஆச்சரியம்னு குறிப்பிடுறாரு சுப்பிரமணியன் சாமி. ஒரு ஐயா மட்டும் வயசானவர் வெளியில் வரலை. ஏயா அவர் வரமாட்டாரான்னு. இல்லை, அவருக்கு நடக்க முடியாது. இல்லை, இன்றைக்கி கூப்பிட்டு வாங்கன்னு. அப்போ எனக்கு ஏதோ ஒரு சக்தி என்கிட்ட வந்து அவரை தடவை சொல்லிடுச்சு. நான் அவரை தடவி கொடுத்ததுமே அவர் நடக்க தொடங்கிட்டார். அது ஒரு அற்புதம் அப்படி நடந்தது. அப்போ தான் முதல் தடவை அந்த சக்தி எனக்கு கிடைக்கிறது. இப்படியான நிலையில தான் இவருக்கே உடல்நிலை சரியில்லாம போயிருக்கு. அப்பதான் இவர் தற்கொலை செஞ்சுக்க போயிருக்காரு. அப்போ ஒரு கை வந்து தடுத்ததா இவர் சொல்றாரு. மனசில் நினைத்தேன், நமக்கும் இவ்வளோ வயசாயாச்சு, தாய் தகப்பனெல்லாம் வயசாயாச்சு, இந்த கதியில் இங்கே இருந்தும் காரியம் இல்லை. திருப்பிக்கு ஊருக்கு போனால் அம்மை அப்பாவை செவிக்கிறத விட நமக்கு அவள் சேவை பண்ணணும், அதை விட இந்த உயிரை விடுறதே மேல் அப்படின்ட்டு அந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் 1 கிலோமீட்டரில் ஒரு கிணறு இருக்குது, இன்றைக்கி இருக்குது. அந்த கிணத்துல விழறதுக்காக போனேன். தற்கொலையில இருந்து மீண்டதும் தனக்கு ஒரு அசிரீரி கேட்டதா சொல்றாரு சுப்பிரமணியன் சாமி. அன்னைக்கு நைட்டு பாபா வந்து, உனக்கு நிறைய பரீட்சை வச்சுட்டேன், எல்லா பரீட்சையிலையும் நீ ஜெயிச்ச, இனி உனக்கு சக்தி கொடுக்குறேன், இது மாதிரி உன்னை மாதிரி உள்ளவங்க நீ தொட்டாலே நடக்க தொடவாங்க, உனக்கு இந்த ஆசீர்வாதம் தரேன், ஆனால் ஒன்று, மக்களின் வேதனையை எடுத்துக்க வேண்டும் சொன்னார். அடுத்தவங்களோட வேதனைகளை ஏத்துக்கிறதா இருந்தா அதை தீர்க்கிற ஒரு சக்தி தரதா அந்த அசிரீரி சொல்லியிருக்கு. உடனே அதுக்கு சம்மதிச்சிருக்காரு சுப்பிரமணியன் சாமி. அதுல இருந்துதான் இவர் பலரோட பிரச்சனைகளை தீர்க்கிற சாமியாரா மாறி இருக்காரு. இவருக்கு கிடைச்சிருக்கிறது வரமா சாபமான்னு நான் யோசிச்சபடியே இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவங்கள் வேதனை நீ அனுபவிச்சுத்தான் ஆகணும். நான் பிளேக் ரோகங்களையெல்லாம் எடுத்து மக்களோடு எடுத்து மக்களை காப்பாற்றி இருந்தேன், அதே மாதிரி நீயும் பண்ணுவையானால் உனக்கு ஆசீர்வாதம் தரேன். சரியான்னு நான் அவர்கிட்ட ஏற்றுக்கிட்டேன். அவர் என் நெற்றியில் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து அதை அருள் கொடுத்தார்.
கண் தெரியாத வருவாங்க பாருங்கள், அவங்களுக்கு கண் தெரிய வச்சாச்சுன்னா அடுத்த நாள் எனக்கு கண் தெரியாமல் ஆகிடும். 2 to 3 hours எனக்கு ஒன்றும் தெரியாது. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கிற ஒரு சாமியாரோட வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் செஷனை தான் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கேன். சுப்பிரமணியன் சாமிக்கு சாய்பாபா ஒரு கோணி பைய கொடுத்திருக்காரு. அதோட சில அமானுஷ்ய சக்திகளையும் கொடுத்திருக்கிறதால இவரால தீர்க்கவே முடியாத நோய்களை எல்லாம் தீர்க்க முடியறதா ஆயிரக்கணக்கானவங்க தேடி வராங்க. அதையெல்லாம் தான் இன்னைக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆயிரக்கணக்கானவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடிச்சாரு. நாங்களும் ரிலாக்ஸ் ஆகி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தோம். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது. அவர்கிட்ட நன்றி சொல்லிட்டு நாங்க கேமராவை எல்லாம் எடுத்துக்கிட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சோம். அப்பதான் திடீர்னு கை கால் எல்லாம் இழுத்தபடி அப்படியே ஒரு சீரியஸான கண்டிஷனுக்கு போயிட்டாரு சாமி. பார்த்துட்டு இருந்த என்னால அதிர்ச்சியை தாங்கவே முடியல. எல்லாரும் பதறி போய் கை கால்களை எல்லாம் பிடிச்சும் எதுவும் சரியாகல. கை கால் எல்லாம் அசைக்கவே முடியாம லாக் ஆகி இருந்தது. சில நிமிட பதட்டம் அங்க நீடிச்சது. டக்குன்னு ஏதோ ஒரு சக்தி இறங்கி ரிலாக்ஸ் ஆனாரு சுப்பிரமணியன் சாமி. அப்பவும் சிரிப்போட அடுத்தவங்களோட வேதனையை நான் எடுத்துக்கணும்னு பாபா சொன்னாருன்னு ரொம்பவே சாதாரணமா சொல்றாரு. யாரெல்லாம் எப்படி வராங்களோ ಸ್ವಲ್ಪ கண் தெரிய மாடுமோப்பா, கண் தெரியாத வருவாங்க பாருங்க, அவங்களுக்கு கண் தெரிய வச்சாச்சுன்னா அடுத்த நாள் எனக்கு கண் தெரியாமல் ஆகிடும். 2 to 3 hours எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்புறம் வந்து கிளியர். எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அடுத்தவங்களுக்காக இப்படிப்பட்ட வேதனைகளை இவர் ஏத்துக்கிட்டது வார்த்தைகளால விவரிக்க முடியாத உணர்வுகளை எனக்குள்ள ஏற்படுத்துச்சு. இதுதான் துறவு. தன்னோட சந்தோஷத்தை அடுத்தவங்களுக்காக இவங்க தியாகம் செஞ்சிருக்காங்க. நான் மனசார சுப்பிரமணியன் சாமியை வணங்கிட்டு அவருக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டேன். வேற ஒரு வித்தியாசமான அனுபவத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி மீண்டும் நாளை பகல் 12:30க்கு மறு ஒளிபரப்பாகும். ஆத்மாக்கள் வந்து போகும் ஜீவசமாதி, தடைப்படும் அமாவாசை பூஜை. உண்மை, அது மறக்க முடியாது. சென்னையில் ஓர் அமானுஷ்யம். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். தாத்தா பேத்தி கேக்குறல சொல்லுங்க. தாத்தா நீ இப்பதானே பாக்குற, அது எனக்கு என்ன கேக்குறது தெரியல. அப்ப நான் சொல்றதே உனக்கு புரியல. வருக நீரிதனிலமுந்து அருள் விளங்கும் எங்கள் சத்குரு குடுமியானந்து தெய்வமே